ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் வீடு, நிலம் வாங்குறவங்களுக்கும், எதிர்காலத்தில் சொத்து வாங்கணும் பிளான் பண்ணியிருக்கவங்களுக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சொத்து வாங்கினாலே நமக்கு முதல் பயம் பார்த்தீங்கன்னா, ஐயையோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அலைஞ்சே ஆகணுமே அப்படி தான் வந்து பயம் வரும். ஆனால் இனிமேல் அந்த கவலையே வேணாம். தமிழ்நாடு அரசு பத்திரப்பதிவில் 3 மிகப்பெரிய டிஜிட்டல் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இனி சார் பதிவாளர் அலுவலகத்துக்கே போகாமல் பத்திரப்பதிவு பண்ணலாம். அது எப்படி, என்னென்ன புது ரூல்ஸ் வந்திருக்கு, வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாக ஒரு நிலமோ வீடோ வாங்கும்போது அது சட்ட ரீதியாக நம்ம பேருக்கு மாற்றுறதுக்கு எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு பத்திரப்பதிவு செய்கிறது கட்டாயம். ஆனால் முன்னாடிலாம் இது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கணும். முன்னாடியே டோக்கன் வாங்கணும். குறிப்பாக அந்த குறிப்பிட்ட நாளில் நிலத்தை விற்கிறவங்களோ வாங்குறவங்களோ சாட்சிகள்லாம் ரெடி பண்ணி ஆகணும். ஐடி கார்டில் ரெடி பண்ணணும். அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் அதையெல்லாம் செக் பண்ணி முடித்து பத்திரப்பதிவு முடிகிறதுக்குள்ளே அந்த நாள் முழுசுமே நமக்கு பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸே கழிஞ்சிரும். அலைச்சலும் நேர வீரியம் தான் மிச்சமாகும். மக்களோட இந்த அலைச்சலையும் ஆஃபீஸில் இருக்கிற கூட்டத்தையும் குறைக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. பத்திரப்பதிவு ஆஃபீஸில் ஸ்டார் 3.0 அப்படிங்கிற ஒரு புது சாஃப்ட்வேரோட முதல் பகுதியை ரீசெண்டாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக வந்திருக்க 3 மேஜர் மாற்றங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் போகாமலே ஆன்லைனில் பத்திரப்பதிவு பண்ணலாம். இந்த புதிய சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்போ வேணும்னாலும் பத்திரப்பதிவுகளாம் ஆன்லைனில் பதிவு செய்யலாம். சார் பதிவாளர் ஆஃபீஸுக்கு வந்து நேரில் போகணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் இருந்தபடியே பத்திரப்பதிவு முடிக்க வசதிகள் பார்த்திங்கன்னா இப்போ வந்தாச்சு. குறிப்பாக இப்போ புதுசாக கட்டப்படுற அடுக்குமாடி குடியிருப்புகளை வீடு வாங்குகிறவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகாமல் அந்த பில்டரோட ஆஃபீஸில் இருந்தபடியே பத்திரப்பதிவை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ரைட்டு இனி தேவையே இல்லையா, ஆவண எழுத்தாளர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக கமிஷன் கொடுக்க மாதிரி இருந்துச்சு. அது இனிமேல் தேவையில்லை சொல்கிறாங்க. பத்திரம் ரெடி பண்ண நம்ம வந்து ஆவண எழுத்தாளர்கள் தேடி அலைவோம். இனிமேல் அந்த கவலையே இல்லைன்னு சொல்கிறாங்க. யாருக்கிட்ட இருந்து யார் சொத்து வாங்குறாங்க, சொத்து இருக்கிற இடத்தோட விபரம், இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தாலே போதுமே சொல்கிறாங்க. நீங்களே ஆன்லைனில் பத்திரப்பதிவு தயார் செய்யறதுக்கான வழிகாட்டுதல்களை இந்த வெப்சைட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அடையாள ஆவணம், விற்கிறவங்களுடைய ஐடி ப்ரூஃபு, சொத்து டாக்குமெண்ட்டு இதெல்லாமே கரெக்டாக இருந்தால் போதும். வீட்டில் இருந்தபடி நீங்களே இந்த வேலையை சுலபமாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் முன்னாடிலாம் அந்த ஈசி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, விலங்கு சான்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபைட் காப்பி, பழைய பத்திரத்தோட நகல், இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும்னா நேராக ஆஃபீஸில் போய் அலைய வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே குறிப்பிட்ட கட்டணத்தை செலுத்தி வெறும் சில நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. இப்போ அதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார் 3.0 திட்டத்தால் பொதுமக்களுக்கு நேரம் ரொம்பவே மிச்சமாகும். தேவையில்லாமல் அலைச்சலும் மன உளைச்சலும் தவிர்க்கப்படும் சொல்லலாம். முக்கியமாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்கிற கூட்ட நெரிசலும் சில முறைகேடுகளும் இதன் மூலமாக பெருமளவு குறையும் சொல்கிறாங்க. டிஜிட்டல் இந்தியா காலத்தில் நம்ம தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறையும் இப்போ ஆன்லைனுக்கு மாறது உண்மையிலே பார்த்தீங்கன்னா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஸோ மக்களே, தமிழ்நாடு அரசோட இந்த புதிய டிஜிட்டல் பத்திரப்பதிவு முறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலே சாதாரண மக்களுக்கு ஈஸியாக இருக்குமா, இல்லை ஆன்லைன் முறையில் வேறு ஏதாச்சும் நடைமுறை சிக்கல் வருமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.